சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று கேட்டு உடனே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற இந்த துன்பங்களை எல்லாம் நீ போக்கிவிட வேண்டும். இல்லையென்றால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். எங்கோ செல்ல வேண்டிய செய்வினை தடுமாறி உன் வீட்டிற்குள் வந்துவிட்டது என்று இந்த அப்பா உன்னிடம் நான் சொல்கிறேன் என்றால் நீ சற்றென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சற்றென்று இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மைச் சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைக்கும். அதே நேரம் உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற தீமைகளையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். இந்த சாயப்பா நினைத்தால் இதை உன்னிடத்தில் சொல்லாமல் சென்றுவிட முடியும். நீ எதையும் அனுபவித்து விட்டு போகட்டும் என்று என்னால் விட்டுவிட முடியும். ஆனால் இந்த தகப்பன் உன் சாயப்பன் ஒருபொழுதும் அது போன்று செய்ய மாட்டேன். என் குழந்தைகளின் மீது நான் கொண்ட அக்கறை ஒரு நொடி பொழுதிலும் என்னிடத்திலிருந்து குறையாது. நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை யாராலும் ஒருபொழுதும் என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. உனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற இந்த சாய் அப்பாவின் முடிவுக்கு வந்திருக்கின்ற பொழுது அதை நான் செய்யாமல் சென்று விடுவேன். எதை உனக்கு நடத்த வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துவிட்ட பிறகு அதை உனக்கு நடத்தாமல் தான் நானும் போய்விடுவேன். சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்தது உண்மை. பல காயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னால் மன்னிக்கவே முடியாத அளவிற்கு பல துன்பங்களை உனக்கு கொடுத்தது உண்மை. இப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்துவிட்ட இந்த நேரங்களில் அப்பா உன்னை தேடி வந்ததும் உன்னை எங்கோ செல்ல வேண்டிய செய்வினை தடமாறி உன் வீட்டிற்குள் வருகிறது என்றால் அது எத்தனை வீரியமாக சென்று கொண்டிருந்தது என்பது நமக்கு தெரியாது. அது எத்தனை சோதனைகளை விளைவிக்க சென்று கொண்டிருந்தது என்பதும் நமக்கு தெரியாது. யாருக்கோ செய்தது நமக்கு வருவது எல்லாம் சாத்தியமா என்று நீ கேட்கலாம். அது சாத்தியமாகும். அது எப்பொழுது தெரியுமா? உன் வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும்போது அது சாத்தியமாகும். நான் சொல்கின்ற இந்த அறிகுறிகள் உன் வீட்டில் வாசலில் நிற்கும் பொழுது வேறு எங்கு செல்ல வேண்டிய செய்வினையாக இருந்தாலும் இங்கு உள்ளே திரும்பிவிடும். இதை தாண்டி அதனால் செல்ல முடியாது. அதை இழுக்கும். இங்கே வா, உள்ளே வா என்று சொல்லி அந்த செய்வினைகளை உன் இல்லத்தை நோக்கி அதை இழுத்து கொண்டு வரும். இப்படி இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்ல வேண்டும். உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக உணர்த்த வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து நம்பிக்கையோடு இருக்கும் இந்த நேரம் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உன் பய உணர்வை தூண்டலாம். அப்பா, உன் வார்த்தைகளை கேட்டால் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தால் நீ என்னவென்றால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி என்னை மேலும் மேலும் காயப்படுத்துகிறாயே என்று நீ கேட்கலாம். உன்னுடைய வார்த்தைகள் நியாயமானது தான். அப்பாவிற்கும் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்ற ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இது போன்று நடக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறல்ல. சுற்றி இது போன்ற விஷயங்கள் எதை நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பது தவறல்ல. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லா உண்மைகளையும் தெளிவாகவே புரிய வைக்கும். சாயப்பா இருக்கும்பொழுது முதலில் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை விட உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் தான் முதலில் நான் எடுத்துச் சொல்வேன். ஏனென்றால் நல்லதைத்தான் நீ தெரிந்து கொள்வாயே, தீமையைத்தான் நீ உணராமல் இருக்கின்றாய். தீமைகள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். இதை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இல்லையென்றால் நீ செல்கின்ற பாதையில் வருகின்ற எந்த ஒரு துன்பத்தையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ அதிலேயே முடங்கி விடுவாய். உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது, ஏதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போய்விடும். எதையோ கடந்து இந்த அப்பா நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும். எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக கொண்டு வந்து நிறுத்தும். நம்பிக்கை என்ற ஒன்று நமக்கு எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையும் நமக்கு எல்லா சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும்.
உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டிய காலம் இந்த நேரம். இது போன்ற விஷயங்கள் உன் வீட்டிற்குள், அதாவது ஏற்கனவே நம் பிரச்சனைகள் நம் தலைக்கு மேல் இருக்கும் பொழுது, இது போன்ற பிரச்சனைகளும் நம்மை சுற்றி வருகிறது என்றும் பொழுது, அந்த பிரச்சனைகளை நாம் தூக்கி சுமக்க வேண்டுமா அல்லது விரட்டி விட வேண்டுமா என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கும், எதை கொடுக்காது என்பதில் முதலில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி சுற்றி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் நாட்களில் இந்த வாழ்க்கையை நமக்கு என்னவென்று உணர்த்த வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் சரியான வழி ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது நம்மை தேடி வரும் எல்லாமும் நமக்கான நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வேறெங்கோ செல்ல வேண்டிய ஒரு விஷயம் நம் இல்லத்தை தேடி வருகிறது என்றால் உன் வீட்டில் தவறான ஒரு செயல் நடப்பதை தானே அது குறிக்கிறது. தீவினைகள் எங்கு செல்ல நினைக்கிறதோ அங்கு செல்லாமல் உன்னை தேடி வருகிறது என்றால் இந்த இடத்தில் இருக்கின்ற விஷயங்கள் ஏதோ தவறாக நடக்கிறது என்று தானே அர்த்தம். முதலில் இதை தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை முதலில் நீ புரிய வைக்க முயற்சி செய். உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் இந்த அப்பா நான் முழுமையாக தெரிந்து கொண்டு தான் உன் முன்னால் வருகின்றேன். ஒவ்வொன்றையும் என்னவென்று உணரத்தான் இந்த அப்பா உன் முன்னால் வருகின்றேன். சில நேரங்களில் சில விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் செய்கின்றேன். எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விடும். அதற்கு முன்பாக நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டாயானால் நீ நிச்சயமாக உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருவாய். இல்லாத பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தது போலதானே இது ஆகிவிட்டது. எங்கோ செல்ல வேண்டியது எங்கே வர வேண்டிய நிலையை நீதானே உருவாக்கி விட்டாய். இதையெல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் முதலில் கவனமாக உணர வேண்டும். நாம் இருக்கும் காலகட்டம் இனிமேல் எந்த இடத்திலும் இந்த அப்பாவின் அன்பை தொலைக்காது. நீ இருந்தால் போதும். இது போன்ற விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது அதை எல்லாம் தகர்த்தெறிந்து விடுவாய். உன் அப்பா நான் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை உனக்கு நடத்திடுவேன். இந்த அப்பா என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன தருவதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் என்னுடைய அறிவுரையின் பெயரில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு சுற்றி இருக்கின்றவர்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களும் உனக்கு என்னவென்று முதலில் புரிய வேண்டும். உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களும் உண்மைகளும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை முதலில் நீ புரிய வைக்க வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் அடைந்திடும் பொழுது எந்த இடத்திலும் நாம் எதையுமே தொலைக்காமல் இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக நடத்தும். நீ ஆசைப்படுவதை விட பல நன்மைகளும் உனக்கு நடக்கும். இது போன்ற தீமைகளை நான் வேறறுத்து விட்டோம் என்றாலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளுமே உனக்கு தெரிய வந்துவிடும். தீவினைகளை என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்திக்க விட்டது யார், இது எங்கே சென்று கொண்டிருந்தது, எப்படி உன் இல்லத்திற்கு நுழைந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். சாயப்பா உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். உன்னை எப்படியும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சில காலமாகவே உன்னுடைய வீட்டிற்குள் நடக்கின்ற விஷயங்கள் இந்த அப்பாவிற்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எதனால் உன் வீட்டில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் உன் வீட்டில் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த அப்பா உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் பார்க்கும்போது இதையுமே உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியது அப்பாவின் கடமை அல்லவா? இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அதை சாயப்பா தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு சொல்லாமல் இருப்பதில் நியாயம் இல்லை அல்லவா? அதனால்தான் அப்பா உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னை தேடி ஓடோடி வந்து இந்த உண்மையை சொல்லிவிட நினைத்திருக்கின்றேன். உன் வீட்டில் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படி எல்லாமோ வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று உன் வாழ்க்கையில் இன்று உனக்கு மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்கும்படியாக நீ எதை செய்தாலுமே அதில் உனக்கு தெளிவு கிடைக்காதபடிக்கு மிகப்பெரிய இன்னல்களையும் மிகப்பெரிய சோதனைகளையும் தந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, நீ கேட்பது ஒன்று, கிடைப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களும் இது போன்ற உன்னுடைய வாழ்க்கையில் மாறி மாறி உனக்கு துன்பங்களைத்தான் அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றது. நடந்து முடிந்தது, நடக்கப் போவது, இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அப்படியாக உன் வாழ்க்கையை இதுவெல்லாம் மாற்றம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட நினைக்கும் இந்த நேரம் எல்லாமும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய். ஆனால் அது போதும். எல்லாம் உனக்கு தெளிவாக நடப்பதை நீ நிச்சயம் என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்துவிட்டால் அது போதும். இனி நடக்கும் நல்லது இந்த அப்பாவின் அருளாசிகளோடு உனக்கு விரும்பியதை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஆசைப்படுவதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக வருகின்ற நேரத்தில் உன் முன்னால் இன்று நான் உனக்கு எதையெல்லாம் சொல்கின்றேனோ அதை நீ கவனித்து கேட்டால் மட்டுமே உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். நம்பிக்கை என்பது உனக்கு சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கும் அல்லவா? சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிலையாக நிலைத்திருக்கும் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் நீ விரும்பியதை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.